பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 9/2/2026 தமிழ் விசுவாவசு வருடம் தை மாதம் 26ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைய திதி தேய்பிறை அஷ்டமி நாள் முழுவதும். இன்றைய நட்சத்திரம் விசாகம் நாள் முழுவதும். இன்றைய சிறப்பு தேய்பிறை அஷ்டமி வழிபாடு. இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, உற்சாகம் மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். நீண்ட நாளாக தடைபெற்று வந்த சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். தம்பதிகளிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகும். திருமண பருவத்தினருக்கு எதிர்பார்த்த வரன்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகத்தில் உடன் பணிபுரிவோருடன் இருந்து வந்த சங்கடங்களை நீக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கும். செய்யும் தொழிலில் புதிய கூட்டாளிகளால் லாபங்களை காண்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நந்தி தேவர். ராசியான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். ரிஷபராசி அன்பர்களே, சவாலான சூழ்நிலைகளை கடந்து வரக்கூடிய ஆற்றல் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கக்கூடும். மாணவர்கள் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். எதிர்பார்த்த கடன்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உடல் நலத்தில் சற்றே கவனம் எடுத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். குடும்ப உறவுகளிடையே ஒற்றுமைகள் அதிகரித்து காணப்படக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. ராசியான நிறம் வெண்மை மற்றும் வெளிர் மஞ்சள். மிதுனராசி அன்பர்களே, நீண்ட நாளாக இருந்து வந்த பல சங்கடங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறு சிறு அலைச்சல்கள் வந்து போகலாம். இன்றைய தினம் தம்பதிகளிடையே ஒற்றுமைகள் அதிகரிப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். திருமண பருவத்தினருக்கு எதிர்பார்த்த வரன்கள் கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. ராசியான நிறம் நீலம் மற்றும் பச்சை. கடகராசி அன்பர்களே, சொத்து சேர்க்கைக்கு உரிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். பூர்வீகத்தில் இருந்து வந்த சங்கடங்களை தீர்வுக்கு கொண்டு வருவீர்கள். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மனமகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருக்கக்கூடும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான நிறம் மஞ்சள் மற்றும் இளநீலம். சிம்மராசி அன்பர்களே, சீரும் சிறப்பும் மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். சகோதர வழி உறவுகளின் ஆதரவு மன நிறைவுகளை தரக்கூடும். புதிய ஒப்பந்தங்களால் லாபங்களை காண்பீர்கள். பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மன நிறைவுகளை தரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமைகள் சற்றே குறைந்து காணப்படக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். ராசியான நிறம் சிவப்பு மற்றும் செம்மஞ்சள். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய நாகரிகமான பேச்சால் பிறரின் நன்மதிப்பை பெறுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் மனமகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும். பெண்கள் விலை மதிப்பு மிக்க பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இன்றைய தினம் செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மன நிறைவுகளை தரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும்.
உத்தியோகம் புரிபவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். தாய்வழி உறவுகளின் ஆதரவு மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருக்கக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர். ராசியான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. துளாராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய துணிச்சலான முடிவுகளால் லாபங்களை காண்பீர்கள். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மன நிறைவுகளை தரக்கூடும். பெண்களுக்கு உற்சாகமும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மன நிறைவுகளை தரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமைகள் சற்றே குறைந்து காணப்படும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர். ராசியான நிறம் நீலம் மற்றும் இளமஞ்சள். விருச்சிக ராசி அன்பர்களே, செய்யும் தொழிலில் புதிய முதலீடுகளால் லாபங்களை காண்பீர்கள். எதிர்பாராத பண வரவுகள் மன நிறைவுகளை தரக்கூடும். திடீர் பிரயாணங்களால் லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடும். வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் சற்றே கவனம் தேவைப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் வந்து போகக்கூடும். இன்றைய தினம் நண்பர்களால் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான நிறம் மஞ்சள் மற்றும் அடர்பச்சை. தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் திடீர் திருப்பங்களால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள். செய்யும் தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் சீரான முன்னேற்றங்களை காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். பெண்களுக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் யாவும் விலகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் கருப்பு. மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். புதிய பொறுப்புகள் உங்களை வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பெரிய மனிதர்களின் பழக்கங்களால் மன நிறைவை காண்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மன நிறைவுகளை தரக்கூடும். உத்தியோகத்தில் புதிய பதவிகளுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து சேரக்கூடும். குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரஸ்வதி. ராசியான நிறம் வெண்மை மற்றும் வெளிர்பச்சை. கும்பராசி அன்பர்களே, புகழ்மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். தந்தை வழி உறவுகளால் மன நிறைவடைவீர்கள். எதிர்பாராத பயணங்கள் அபரிமிதமான லாபங்களை தரக்கூடியதாக அமையக்கூடும். செய்யும் தொழிலில் திடீர் திருப்பங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கக்கூடும். பெண்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவுகளிடையே மதிப்புமிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் விரும்பிய ஆலயங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகன். ராசியான நிறம் பச்சை மற்றும் செம்பு நிறம். மீனராசி அன்பர்களே, பல புதிய திருப்பங்கள் நிறைந்த நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கு உண்டான புதிய திட்டங்களை தீட்டி மகிழ்வீர்கள். மாணவர்களுக்கு சற்றே ஞாபகம் மறதி வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். புதிய முடிவுகள் எடுப்பதில் சற்றே தடுமாற்றங்கள் ஏற்படலாம். முதலீடுகளில் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குடும்ப உறவுகளிடையே ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ராசியான நிறம் சந்தன நிறம் மற்றும் ஆரஞ்சு நிறம். நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.